இங்க ஒரு குட்டி பொண்ணு நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போய் ஒரு சமாதி மேல படுக்கிறா. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க. அந்த போலி சாமியாரும் பேயை ஓட்டுறன்ற பேர்ல அடிச்சு அந்த பொண்ணை கொன்னுடுறான். இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இவனை எப்படியாச்சும் மாட்டி ஒண்ணுன்றதுக்காக மறைமுகமா போய் கேமராவில் வீடியோ எடுப்பாங்க. அப்பதான் அந்த போலி சாமியார் ஊர்ல இருக்கிற ஒருத்தவனை வச்சு யார் யார் இறந்தாங்கன்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த வீடியோ எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அந்த சாமியாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களோட அடுத்த டார்கெட்டா ஒரு டாக்டர் இருப்பான். அவங்களோட மனைவி மர்மமான முறையில் இறந்து போடணும்னு அந்த டாக்டரும் சாமியாராக மாறிட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அவனை தேடி போகும்போது போகிற வழியில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்துடும். அந்த ஆக்சிடென்ட்ல இவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க. ஆனால் எதிரில் வந்த பைக்கில் இருந்த ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்துருவா. அந்த பொண்ணோட ஆவி அவனை காப்பாற்ற வந்த ஒருத்தவன் மேலே ஏறிடும். அந்த சாமியாரை பார்க்க போன இந்த 4 பேரும் சாமியாரை பார்த்து ஏன் இப்படி ஊரை ஏமாத்துறேன்னு சொல்ல அந்த சாமியாரும் நான் சொல்கிற இடத்துல ஒரு 4 நாள் தங்குங்க, உயிரோட வந்துட்டீங்கன்னா நான் இந்த சாமியார் தொழிலே விட்டுறேன்னு சொல்கிறான். அங்கே போய் தங்கும்போது அந்த பொண்ணோட ஆவி இவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணும். ஆனால் அதுலேருந்து இவங்க தப்பிச்சிருவாங்க. அடுத்த நாள்ல இருந்து நாய் அவங்கள பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கும் அந்த வீட்டில் ஏதோ அமானுஷமாக இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஒரு கருப்பு உருவம் ஒருத்தைய இழுத்துட்டு போய் கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோணும். அந்த கருப்பு உருவம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை தண்ணியில் முக்கி கொல்லும். அதனால அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அந்த சாமியார்கிட்ட நான் பேய் இருக்கிறதா ஒத்துக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுங்கன்னு கேட்க அதுக்கு அந்த சாமியார் நீங்கள் இறந்து 4 நாள் ஆனதாகவும் அதனால தான் உங்களை அந்த பங்களாவில் தங்க வச்சதாகவும் சொல்லுவார். கடைசியில் அந்த பொண்ணுக்கும் உங்கள் அம்மா அப்பா திதி கொடுக்க அந்த பொண்ணும் சொர்க்கத்துக்கு கிளம்பிடும்.